நான் மன்னானாலும் மல்லிகா வீட்டில் மத்தவங்களோட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோ. அம்மா நெருப்பு எடுத்து சாம்பலா போடுவேன். எப்போ பின்னாடி வந்து பார்த்தனும் பாத்தியோ அப்படியே கிளம்பிடுச்சு. அம்மா சந்தோஷம். சந்தோஷமா? ஒரு சூப்பர் பிகர் வந்துட்டுக்குது. சார் பண்ணலான்னு பார்த்தேன். ஐயோ எப்போ முன்னாடி வந்து மூஞ்ச பார்த்தனும் அப்படியே அடங்கி போயிடுச்சு. அம்மா என்ன அடங்கி போயிடுச்சா? நானும் அகம்பாவம். ஓஹோ, தாய் என்பதால அடங்கி விட்டது. தங்களை பார்த்தால் ஒரு தெய்வ கொடாட்சி பொறுத்து முகம் போல். ஆமா ராஜா, சரி போனால் போகட்டும். நானோ வந்து விட்டேன். நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. நான் யாரென்ற விளக்கம் சபைக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? நான் யாரென்ற விளக்கம் சொல்றேன். நீ சொல்லு. தெல்ல தெளிவாக காதுற்று கவனமாக கேட்க வேண்டும். Nalini
அம்மை திரௌபதி வந்து என்னுடைய நாடு என்ன தெரியுமா ராஜா? தெரியுமா உனக்கு? என்னுடைய நாடா பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசத்தை ஆளக்கூடிய பாஞ்சாலர்களுக்கு வெகு நாட்களாக புத்திர சந்தானம் என்பதே இல்லை என்று வியாசர் உபயாசர் என்ற முனிவர்களின் பேச்சை கேட்டு தந்தையாகப்பட்டவர் பெருத்ததோர் புத்திர காமஸ்தி யாகத்தை செய்தார். புத்திர காமஸ்தி யாகம். புத்திர மறந்து விடு. ஏன்னா யாரோ ஒருத்தர் வாடகைக்கு வாங்கினா புத்திர காமஸ்தி யாகத்தை செய்தார். அதுதான் விடு. எத்த விடு. அந்த யாகம் தான் சொல்றீங்க. வாடகை காலுக்கு வா. புத்திர காமஸ்தி யாகம் சொல்லி கொடுத்தாங்க. கரெக்ட்டா சொல்றா. நீ சொல்லேவா? நம்ம சொல்லுமா இப்ப. புத்திர காமஸ்தி யாகம். புத்திரியா அவன் தான் அப்படிங்கிறான். அந்த நீ கூட அப்படி இருப்ப. அவன் சரியா சொல்ல மாட்டான். எங்க அண்ணன் வராரு பாரு வாடிக்கு. புத்திர காமஸ்தி யாகம். புத்திர ஆமா. முக்கால் சோத்து தேவடியா பாசம் சொல்ல. புத்திர காமஸ்தி யாகம் சொல்லு. புத்திர காமஸ்தி எப்படி வீட்ல பேசிக்கிறார். புத்திர காமஸ்தி யாகம். புத்திர காமஸ்தி யாகம். காமஸ்தி யாகம் சொல்லுப்பா. தாமஸ்திரி ஜாமட்டு பாசா. புத்திர காமஸ்தி யாகம். புத்திர காமஸ்தி யாகம். காமஸ்தி யாகம். ஏய் அப்படி புத்திர காமஸ்தி யாகத்தை செய்தார். அந்த யாகத்திலே முந்தி முதலாக பெண் குழந்தை பிறந்தாளாகாதென்று முந்தி முதலாக யார் பிறந்தது தெரியுமா? தெரியுமா உனக்கு? தெரியுமா? என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய துஷ்டத்துய் மன்னன் பிறந்தார். ஆமா. இரண்டாவதாகத்தானே அந்த யாகத்தீயிலே பெண்ணாக நான் பிறந்தேன். யாகத்தீ நெருப்புடா, நெருப்பு. அப்படி யாகத்திலே இரண்டாவது முறையாகத்தானே நான் பெண்ணாக பிறந்தேன். என்னுடன் கூடவே என்ன பிறந்தது தெரியுமா? சக்கரம். நான் அடிக்க மாட்டேன்னு பார்க்காத. பேத்துரும் பேத்து. அப்படி சிகண்டி என்று சொல்லக்கூடிய வில் பிறந்தது. நான் வளர வில் வளர, வில் வளர நான் வளர, நானும் மழலை பருவம் நீங்க மங்கை பருவம் அடைந்து விட்டேன். அப்படின்னா வயசுக்கு வந்துட்டேன் பாவி. வயசுன்னு வந்துட்டா? வயசுன்னு வரலப்பா. செங்கல்பட்டுல இருந்து வாரின்னு வந்து என்ன இங்க வச்சுக்கிறாங்க. அப்படின்னு என்னதுமா? டேய் நானும் வயதிற்கு வந்து விட்டேன். அப்படின்னு என்னது? ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன்டா. ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். தெளிவா சொல்லுமா? டேய் அப்படி நான் வயதிற்கு வந்த பிறகு என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய பாஞ்சால ராஜனோ எனக்கு திருமண வேள்வி செய்ய வேண்டும் என்று ஆமா அப்படி ஆவல் கொண்டு அவனி 56 தேச ராஜாக்களுக்குமே லிகிதம் ஒன்று எழுப்பினார். எப்படி தெரியுமா? என்னுடைய மகளாக விளங்கக்கூடிய திரௌபதியின் கருத்தில் இருக்கக்கூடிய
சிகண்டி எனும் வில்லை யார் வளைக்கிறார்களோ அன்னவருக்கே என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படி என்று எழுதிட்டார். அவனி 56 தேச ராஜாக்களிலே 55 தேச ராஜாக்கள் வந்து விட்டார்கள். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை தெரியுமா? மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நான் எந்த யாகத்தீயிலே பெண்ணாக பிறந்தேனோ அதே தீயிலே விழுந்து மாண்டு விட வேண்டும் அப்படி என்று இருந்து என் மனதுக்குள்ள இருந்தது. யார் தெரியுமா? கேட்க மாட்டேன். என்னோட மனதுக்குள்ள இருந்தது யார் தெரியுமா? அத்தை மகள். இவர் ராஜாக்களிலே நடுநாயகமாக விளங்கக்கூடியவர். யார் தெரியுமா? அவர் பேர் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதுடா. வீட்டுக்கார் பேர் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதுடா. ஐயோ அம்மா ரொம்ப வெக்கப்படாத. என்னடா எங்க போறா? மாட்டீங்களா? சொல்லு. யார் தெரியுமா? என்ன போங்க. யார் தெரியுமா? மனதுக்குள்ள இருக்கிறது சொல்லு. பஞ்ச பாண்டவரை ராஜாக்களிலே இருவருக்கு இளையோர் இருவருக்கு மூத்தோர் நடுநாயகமாகத்தானே விளங்கக்கூடிய 32 லட்சம் பொருந்தியவர் 10 நாமதேயத்துக்கு சொந்தக்காரர். யாரது? தெரியாது உனக்கு? அவர் அர்ஜுன ராஜமன். தம்பி ஐயா சாமி 2 பேரும் கூட்டி நல்லா சண்டை போடுவோம். எனக்கு வேணும் கொடுங்க. அப்படி அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதிலே பெருத்த எண்ணம் கொண்டிருந்தேன். படும்பாவிக்கு இல்லைக்குதான் கிடைச்சதோ கிடைக்கலையோ. நான் சொல்ல 2 பேர் டீ கொடுத்து 4 பேர் கேட்பாங்க. அந்த ஆளுக்கு இல்ல இல்லைக்குதான் கிடைச்சதோ கிடைக்கலையோ இன்னும் வந்து பார்க்கவே இல்லையே. வந்தாரா வரலையோ இருக்கிறாரோ இல்லையோ. அப்படி அவருக்கு லிகிதம் கிடைத்ததோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. மனதிலே பெருத்த கலக்கமுற்றி அந்த மணமேடையில அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அவனி 55 தேச ராஜாக்களும் வந்து அந்த வில்லை எடுத்து வளைத்து பார்த்தார்கள். அந்த வில்ல அசைக்க கூட இல்ல பாவி. அவனி 56 தேசத்திலே முதல் தேசமாக விளங்கக்கூடியது அத்திநகர் என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். ஆதி நாளிலே அஸ்தினாபுரம், இன்றைய நாளிலே புதுடில்லி. அப்ப பாய் டில்லி அங்குதா? டில்லி சொல்லு. புது டில்லி பாய் டில்லி பேருங்க ஒரு ஊருக்கு பேருங்க மாத்தும் போது அதாவது மாறி வந்திருந்தா. அப்படி டெல்லியாக அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன கூட்டம் 99 பேர் தண்டா முன்னாடி வருஷத்துல உட்காந்துங்கிறாங்க. அவன் கூட யாருமே அந்த வில்ல அப்படி அசிச்சு கூட பார்க்க முடியல. ஆமா, கடைசியாக தானே வயோதிக பிராமணர் ரூபத்தில இருந்து வயோதிக பிராமணன் வயசான ஐயர். அப்படி பிராமண உருவத்திலே வந்திருந்தவர் சர்வசாதாரணமாக தன்னுடைய இடது கையினால் அந்த வில்லை எடுத்து வளைத்து ஒடித்தார். சர்வசாதாரணமாக இடது கையால எடுத்து வளைத்து ஒடித்தார். ஐயோ யாருன்னு தெரியல, பண்டார மாட்டா இருக்கிறானே, பரதேசி ஆட்டா இருக்கிறானே, இவனே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படி என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அவர் பின்புறமாக இருக்கக்கூடிய மச்சரகையை பார்த்து விட்டேன். பின்னாடி பார்த்துட்டு ஆமா, ஆஹா நம்ம கணவர் தான் வந்திருக்கிறாரு. ஆமா, அப்படி என்று நானும் மனதிலே ஆசை கொண்டு அன்னவரை மணந்து கொண்டு எங்க இட்டு போறாங்க? உபலாய படத்துக்கிட்டும் போறாங்க. எங்க அத்தை அங்கதான் உட்காந்துக்கிறாங்க. அங்க அழைத்து கொண்டு சென்று என்னுடைய அத்தையாக குத்தமா தேவி எங்க சுத்தி நடக்கிறீங்க நீங்க?
அத்தையாகப்பட்ட குந்தமா தேவி இது கேட்டு வாங்க அப்படியே கூட்டி வரீங்க கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு வர வேண்டியதானே தண்ணி குடிச்சது வராது ஏன் தண்ணி குடிக்க கேன்ல வந்தேன் இல்லன்னா பக்கத்துல ஒரு ஆணை கூட வச்சு உட்காந்து இருக்கணும் அப்படி என்னோட அத்தையோ பூஜையில் அமர்ந்திருக்கின்ற வேலையிலே ஆமா கணவராக விளங்கக்கூடியவர் வாயில் படியிலே நின்று கொண்டு அம்மா நான் கனியை கொண்டு வந்திருக்கிறேன் கனியை கொண்டு வந்திருக்கிறேன் கனி நடப்பா பழம் பழம் என்னுடைய அத்தைக்கு அது கனி என்றே விழுந்து விட்டது இவர் சொன்னது என்ன சொன்னாரு கனியை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாரு என்னுடைய அத்தைக்கு கனி என்று விழுந்து விட்டது ஐவர் ராஜாக்களும் எங்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் செல்கிறீர்கள் ஆமா உங்களுக்குள்ளே பிரிவினை என்பதே கிடையாது ஆகினாலே கனியாக இருந்தால் ஐவர் ராஜாக்களும் சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு தெரிவித்தார் ஆமா அதன் பிறகு உறக்க தெரிவித்தார் அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல கன்னிகை கன்னிகைனா பொண்ணு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன் நான் சொன்னது சொன்னதா ஆமா கனியாக இருந்தாலும் சரி கன்னியாக இருந்தாலும் சரி ஐவர் ராஜாக்களும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னார் அன்று முதல் கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் ஐவர் ராஜாக்களையும் மணந்து கொண்டு பத்தினியாக வாழ்ந்து வருகிறேன் பத்தினியா யார் சிச்சுவா எத்தனை வீட்டுக்காரர் உனக்கு ஐவர் ராஜாக்களை மணந்து கொண்டு பத்தினியாக வாழ்ந்து வருகிறேன் 5 பேரை கட்டிக்கிற நீ பத்தினா ஒண்டியா கட்டிக்கிறவங்களுக்கு எத்தினி சரி போகட்டும் ஆமா